குமரகுரு பள்ளம் அடுக்குமாடி குடியிருப்பை திறப்பதில் சிக்கல். புதுவை ராஜ்பவன் தொகுதி 45 அடி சாலையில் உள்ள குமரகுரு பள்ளத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர். 30 ஆண்டுக்கு முன் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் பாழடைந்தது. இதனால் குடியிருப்புகள் இடித்து அகற்றப்பட்டது. அதே இடத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 45.50 கோடியில் 2 குடியிருப்புகள் பொதுப்பணித்துறை மூலம் கட்டப்பட்டது. 372 சதுர அடியில் ஒவ்வொரு குடியிருப்பும் ஃப்ரீகாஸ்ட் முறையில் படுக்கையறை, சமையலறை, ஹால், கழிப்பறை, பால்கனி வசதியுடன் கட்டப்பட்டது. மொத்தமாக 216 குடியிருப்புகள் கட்டப்பட்டு பணிகள் முடியும் நிலையில் உள்ளது. குடிநீர், மின் இணைப்பு வழங்கப்பட உள்ளது. இந்த பணிகளை 1 மாதத்தில் முடித்து குடிசை மாற்று வாரியத்திடம் ஒப்படைக்க பணிகள் நடந்து வருகிறது. இதனிடையே லிப்ட் பராமரிப்பு, மின்கட்டண செலவு, கழிவுநீர், பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிக்கு மாதந்தோறும் பயனாளிகளிடம் தொகை வசூலிப்பதில் சிரமம் உள்ளது. இதனால் ஒவ்வொரு பயனாளிகளிடமும் ரூபாய் 1.50 லட்சம் வசூலிக்க குடிசை மாற்று வாரியம் முடிவு செய்துள்ளது. 216 பயனாளிகளிடம் மொத்தமாக ரூபாய் 3.24 கோடி வசூலித்து வங்கியில் செலுத்தி அதில் வரும் வட்டியை வைத்து பராமரிப்பு செலவை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் ரூபாய் 1.50 லட்சத்தை செலுத்தினால்தான் மின் இணைப்பு வழங்கப்படும் என குடிசை மாற்று வாரியம் அறிவித்துள்ளது. இது ஏழை பயனாளிகளிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் குடியிருப்புகள் பயன்பாட்டுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுவரை 21 பயனாளிகள் மட்டுமே தொகையை செலுத்தியுள்ளனர். 134 பயனாளிகளுக்கு சிறப்பு கூறு நிதியை பெற கோப்பு அனுப்பப்பட்டுள்ளது. மீதமுள்ள 61 பயனாளிகள் பணம் செலுத்த முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களிடம் பணத்தை வசூலிக்க முடியாததால் குடியிருப்புகளை வழங்குவதில் சிக்கல் நிலவுகிறது. இந்த நிதியை அரசே வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், குடியிருப்பு வாசிகள் அரசிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர்.